ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமித்தியஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஊபர், ஏர்பிஎன்பி, டிஜிட்டல் ஓஷன் மாதிரி பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு பவர்ஃபுல் மானிட்டரிங் டூல் தான் இந்த ப்ரொமித்தியஸ். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா, நம்ம ஏன் மானிட்டரிங் பண்ணணும், அதுக்கு ப்ரொமித்தியஸ் ஏன் தேவை, ப்ரொமித்தியஸ்னா என்ன, மெட்ரிக்ஸ் அண்ட் டைம் சீரிஸ் டேட்டானா என்னன்னு பார்ப்போம். ப்ரொமித்தியஸ் ஆர்கிடெக்சர், அப்புறம் அதோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு மானிட்டரிங் அண்ட் ப்ரொமித்தியஸ் தேவை. ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் நடத்துகிறோம்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்வர்ஸில் ரன் ஆகுது. திடீர்னு ஒரு நாள் உங்கள் யூசர்ஸ் எல்லாம் வெப்சைட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, வெப்சைட் கிராஷ் ஆயிடுது. இப்போ எப்படி அந்த ஃபெயிலியருக்கான ரீசன் கண்டுபிடிப்பீங்க? மறுபடியும் இது மாதிரி நடக்காமல் இருக்க என்ன பண்ணுவீங்க? இதுக்கு ஒரே வழி உங்கள் சிஸ்டம் மானிட்டரிங் செட் பண்ணுறது தான். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் ப்ரொமித்தியஸ். நம்ம ப்ரொமித்தியஸ் யூஸ் பண்ணி நெட்வொர்க் காம்பனன்ட்ஸ், வெர்ச்சுவல் மிஷின்ஸ், குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ஸ், அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் மெட்ரிக்ஸ், இப்படி நிறைய விஷயங்களை மானிட்டர் பண்ண முடியும். இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் டேஷ்போர்ட்ஸில் கிராஃபானான்னு ஒரு டூல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரொமித்தியஸ்லேயே அலர்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், கிராஃபானாலே அலர்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த அலர்ட்ஸ் நமக்கு அலர்ட் பண்ணுற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ப்ரொமித்தியஸ்னா என்னதான்னு பார்க்கலாம். ப்ரொமித்தியஸ் ஒரு ஓப்பன் சோர்ஸ் மானிட்டரிங் டூல். இது முதல்ல சவுண்ட் கிளவுடில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் 2016 கிளவுட் நேட்டிவ் கம்ப்யூட்டிங் ஃபவுண்டேஷன் கூட அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது முக்கியமாக கோலாங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதப்பட்டது. ப்ரொமித்தியஸ் என்னென்ன பண்ணணும்னா, சர்வர்ஸ், நெட்வொர்க் டிவைசஸ், மைக்ரோ சர்வீசஸ், டேட்டா பேசஸ், இப்படி நிறைய இடத்துல இருந்து மெட்ரிக்ஸ் கலெக்ட் பண்ணும். இந்த மெட்ரிக்ஸ்லாம் கலெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறது எக்ஸ்போர்ட்டர்ஸ். இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் நம்ம மானிட்டர் பண்ண போகிற சர்வர்ஸ், அதாவது டார்கெட்ஸில் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஒரு ஹெச்டிடிபி என் பாயிண்ட்ஸ், பெரும்பாலும் /மெட்ரிக்ஸ் அப்படிங்கிற என் பாயிண்டில் மெட்ரிக்ஸை எக்ஸ்போஸ் பண்ணும். ப்ரொமித்தியஸ் இந்த மெட்ரிக்ஸை கலெக்ட் பண்ணி அதோட டைம் சீரிஸ் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிக்கும். ப்ரொமித்தியஸ் மெட்ரிக்ஸை கலெக்ட் பண்ணுறதுல ரெண்டு வழிகள் இருக்குது. ஒன்று புல் பேஸ்ட் மெக்கானிசம், இன்னொன்று புஷ் பேஸ்ட் மெக்கானிசம். இதை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். இப்போ இந்த மெட்ரிக்ஸ்னா என்ன, டைம் சீரிஸ் ஃபார்மேட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு சேர்ந்து ஒரு வாரத்துக்கு வாக்கிங் போகிறீங்க. அந்த வாக்கிங் போகிறத நீங்கள் டெய்லியும் நோட் பண்ணுறீங்க. இது எப்படி நோட் பண்ணுவீங்கன்னா, ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நோட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. ஒரு காலமில் டேட் போட்டுப்போம், இன்னொரு காலமில் ஸ்டெப் கவுண்ட் போட்டுப்போம். இது நார்மலாக நம்ம ஒரு ரெக்கார்ட்ஸை சேவ் பண்ணுற ஃபார்மேட். இதுவே நம்ம ப்ரொமித்தியஸ் எப்படி ஸ்டோர் பண்ணோம்னா, டைம் சீரிஸ் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏற்கனவே ஸ்டோர் பண்ண ரெக்கார்ட்ஸை இப்போ டைம் சீரிஸ் டேட்டாபேஸுக்கு மாற்றினா இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சீரிஸ் வந்துட்டு ஜான் டோவர்ஸ் டைம் சீரிஸ், நெக்ஸ்ட் டைம் சீரிஸ் வந்து ஜேன் டோவோட டைம் சீரிஸ். இப்போ இந்த ஒரு மெட்ரிக்ஸ் எடுத்து நம்ம அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது மெட்ரிக் நேம். இந்த பேர் வச்சு தான் இந்த மெட்ரிக் எதை பற்றினதுன்னு புரிஞ்சிக்க முடியும். இங்கே ஸ்டெப் கவுண்ட் ட்ராக் பண்ணுறதுக்கு, அதனால தான் டெய்லி ஸ்டெப்ஸ்னு மெட்ரிக் நேம் வச்சிருக்கிறோம். அடுத்தது லேபிள்ஸ். ப்ரொமித்தியஸில் லேபிள்ஸ்னா ஒரு கீ வேல்யூ பேர் தான். இது மெட்ரிக்ஸ்க்கு இன்னும் டீட்டெயிலான தகவல் ஆட் பண்ணும். இதனால நம்ம மெட்ரிக்ஸில் கொரிஸ் பண்ணிக்கலாம், டேட்டாவை அக்ரிகேட் பண்ணிக்கலாம், அப்புறம் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா யூசர்னு கீ இருக்கு. அந்த யூசர் கீயை வச்சு நம்ம இந்த மெட்ரிக் ஜான்டோவுதுன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மூணாவது இருக்கிறது வேல்யூஸ். அது நம்ம எடுத்த ஸ்டெப் கவுண்ட் தான். கடைசியாக இருக்கிறது டேட். இங்கே பார்த்தீங்கன்னா அது டைம் ஸ்டாம்ப் ஃபார்மேட்டில் இருக்குது. இதுவே ரியல் டைம் சர்வர்ஸில் ஒரு மெட்ரிக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் இந்த மெட்ரிக் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நோட் மெமரி யூசேஜ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மெட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெட்ரிக் நேம் நோட் மெமரி யூசேஜ் பைட்ஸ். ஸோ இந்த மெட்ரிக்ஸ் வந்துட்டு மெமரி யூசேஜ் பைட்ஸில் காட்டும். அடுத்து இருக்கிறது லேபிள்ஸ். ரெண்டு லேபிள் இருக்குது. ஆமாங்க, நமக்கு எத்தனை லேபிள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். டைப் வந்துட்டு யூஸ். ஹோஸ்ட் வந்து சர்வர் 1, அதாவது சர்வர் 1 ஹோஸ்ட்டில் யூஸ்டு எவ்வளோ மெமரி யூஸ் ஆகிருக்குது அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த லேபிள். லாஸ்ட்டாக இருக்கிறது அதோட யூஸ்டு மெமரி பைட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் ஃப்ரீ. இது வந்துட்டு ஃப்ரீ மெமரி. அடுத்து கேஸ்ட், டைப் கேஸ்ட். இது பார்த்தீங்கன்னா கேஸ்ட் மெமரி. இது வந்துட்டு சர்வர் 1க்கு. அதுவே கீழே பார்த்தீங்கன்னா சர்வர் 2க்கு நம்ம மெமரி மானிட்டர் பண்ணியிருக்கிறோம். இப்போ மெட்ரிக்ஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் மெஷர்மெண்ட்ஸாக தான் எப்போவுமே இருக்கும். நம்ம உதாரணத்தில் பார்த்தா டெய்லி ஸ்டெப்ஸ் கவுண்ட்ஸ், அதுவும் நியூமரிக்கல் வேல்யூ, மெமரி யூசேஜ், அதுவும் நியூமரிக்கல் வேல்யூ. ஏன்னா ப்ரொமித்தியஸ் நம்பர் டேட்டாவோட மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நமக்கு லாக்ஸ், ஈவெண்ட்ஸ், ட்ரேசஸ் அது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்கணும்னா வேறு டூல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ டைம் சீரீஸ்னால் என்னென்னா, ஒரு டைம் ஃப்ரேமில் கண்டினியூஸாக டேட்டா பாயிண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது தான் டைம் சீரீஸ். உதாரணத்துக்கு இங்கே 2 சர்வரில் 5 நிமிஷத்துக்கு சிபி யூசேஜை நம்ம மெஷர் பண்ணுறோம்னு வைங்க. லேபிள்ஸ் வச்சு அந்த மெட்ரிக்ஸை 4 குரூப்பாக பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு குரூப்பும் ஒரு டைம் சீரீஸ். இப்போ இங்கே நமக்கு 4 டைம் சீரீஸ் இருக்குது. இப்படி கண்டினியூஸாக ஓவர் த டைம் டேட்டா ரெக்கார்ட் பண்ணுறது தான் டைம் சீரீஸ் டேட்டா. இந்த டேட்டாவை ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது தான்
டைம் சீரிஸ் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட் ப்ரொமித்தியஸ் ஆர்கிடெக்சர். சரி, இப்போ ப்ரொமித்தியஸோட காம்போனன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொமித்தியஸ் சர்வர். இதை ஒரு சீக்ரெட் ஏஜென்சி மாதிரி நினைச்சுக்கோங்க. எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் அவங்க ஏஜென்ட்ஸ் ஆர் ஸ்பையை அனுப்பி தகவல்களை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி தான் ப்ரொமித்தியஸ். நமக்கு எங்கெல்லாம் மெட்ரிக்ஸ் கலெக்ட் பண்ணுமோ அங்கெல்லாம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி மெட்ரிக்ஸ் கலெக்ட் பண்ணிக்குவோம். ப்ரொமித்தியஸ் சர்வரில் 3 முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெட்ரிக் ரிட்ரீவல். இதுதான் மெயின். மெட்ரிக்ஸை ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கும் அதை ஸ்டோர் பண்ணுறதும் இதோட ஒர்க் தான். இது எக்ஸ்போர்ட்டர்ஸ் புஷ் கேட்வே எக்ஸ்போஸ் பண்ணுற மெட்ரிக்ஸை கலெக்ட் பண்ணும். அடுத்து டைம் சீரிஸ் டேட்டாபேஸ், அதாவது டிஎஸ்டிபின்னு சொல்லுவோம். கலெக்ட் பண்ண எல்லா மெட்ரிக்ஸையும் ஸ்டோர் பண்ணுறது இங்கே தான். இந்த ஸ்டோர் பண்ண டேட்டாபேஸ்லேருந்து நம்ம கொரி பண்ணி மெட்ரிக்ஸை ஈஸியாக பார்த்துக்கலாம். மூணாவதாக இருக்கிறது HTTP சர்வர். இந்த சர்வர் மூலமாக யூசர்ஸ் ப்ரொமித்தியஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணி PromQL, அதாவது ப்ரொமித்தியஸ் கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டேட்டாவை கொரி பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த HTTP சர்வர் மூலமாக கிரஃபானா, கஸ்டம் APIs இல்லைன்னா ப்ரொமித்தியஸோட ஓன் UI மாதிரி டூல்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி டைம் சீரிஸ் டேட்டாபேஸ்ல இருந்து நம்ம ஸ்டோர் பண்ண மெட்ரிக்ஸை பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன பார்க்கலாம் வாங்க. இவங்கள ஸ்பைஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. நமக்கு எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் தேவையோ அங்கெல்லாம் அவங்களை அனுப்பி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கும்ல. அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸை நமக்கு எங்கெல்லாம் மெட்ரிக்ஸ் தேவையோ அங்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நம்ம மெட்ரிக்ஸ் கேதர் பண்ணிக்குவோம். இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மெட்ரிக்ஸை டார்கெட் சிஸ்டம்லேருந்து கலெக்ட் பண்ணி ஒரு எண்ட் பாயிண்ட் லைக் மெட்ரிக்ஸ் அல்லது வேறு ஏதாவது கஸ்டம் எண்ட் பாயிண்ட்ஸில் எக்ஸ்போஸ் பண்ணும். அதை ப்ரொமித்தியஸ் ஸ்கேப் பண்ணிக்கும். இங்கே ப்ரொமித்தியஸ் தான் மெட்ரிக்ஸை புல் பண்ணுறதுனால இதை புல் பேஸ்ட் மெக்கானிசம் சொல்லுவோம். ஸோ இப்போ புஷ் கேட்வே என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த புஷ் கேட்வே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நேரம் மட்டும் ஓடுற ஷார்ட் லீவ்டு ஜாப்ஸ் அல்லது பேட்ச் ஜாப்ஸ் மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம ப்ரொமித்தியஸ் ஸ்க்ரேப்பிங் இன்டர்வல்னு ஒன்று செட் பண்ணுவோம். அது எதுக்குன்னா ப்ரொமித்தியஸ் கிட்ட இந்த டைம் இன்டர்வலில் தான் நீ மெட்ரிக்ஸ் கனெக்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி 5 மினிட்ஸ்னு வச்சுக்குவோம். இப்போ ப்ரொமித்தியஸ் நேரடியாக இந்த ஜாப்ஸ் ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஜாப்ஸ் முடிஞ்சு போயிடலாம். இந்த ஜாப்ஸ் என்ன பண்ணும்னா அவங்களோட மெட்ரிக்ஸை இந்த புஷ் கேட்வேக்கு அனுப்பி வைக்கும். அதனால தான் இதை புஷ் பேஸ்ட் மெக்கானிசம்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த டேட்டாவை புஷ் கேட்வே ஒரு HTTP எண்ட் பாயிண்ட்ல எக்ஸ்போஸ் பண்ணும். அதை ப்ரொமித்தியஸ் தனக்கு கான்ஃபிகர் பண்ணியிருக்கிற ஸ்க்ரேப் இன்டர்வலில் ஸ்க்ரேப் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் சர்வீஸ் டிஸ்கவரி. நார்மலாக நம்ம ப்ரொமித்தியஸில் எந்த டார்கெட்ஸை மானிட்டர் பண்ணாலும் அந்த டார்கெட்ஸை prometheus.yml கான்ஃபிகர் பண்ணணும். அதாவது டார்கெட் எண்ட் பாயிண்ட்ஸ்னு கான்ஃபிகர் பண்ணணும். ஆனால் Kubernetes கிளஸ்டர்ஸில் பார்ட்ஸ் எப்போ வேணால் வரும், எப்போ வேணால் டெலிட் ஆகும். அதே மாதிரி கிளவுட் என்வைரன்மெண்ட்ஸில் ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்ணோமா லோடுக்கு தகுந்த மாதிரி VMs எப்போ வேணால் அப் ஆகலாம், VMs எப்போ வேணால் டவுன் ஆகலாம். இப்படி டைனமிக்காக இருக்கிற என்வைரன்மெண்ட்டில் நம்ம இந்த VMs பார்ட்ஸ்லாம் மானிட்டர் பண்ணோம்னா நமக்கு சர்வீஸ் டிஸ்கவரி தேவை. இதை யூஸ் பண்ணி ப்ரொமித்தியஸ் ஆட்டோமேட்டிக்காக புதுசாக வர பார்ட்ஸ் ஆர் VMஸோட மெட்ரிக்ஸை ஈஸியாக ஸ்க்ரேப் பண்ணிக்கும். இதில் 2 விதமான சர்வீஸ் டிஸ்கவரி இருக்குது. ஒன்று Kubernetes, இன்னொன்று ஃபைல் பேஸ்ட், அதாவது ஃபைல்எஸ்டின்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமில் வர டைனமிக் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமித்தியஸ் மெட்ரிக்ஸ் ஸ்க்ரேப் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி அலர்ட் மேனேஜர். ப்ரொமித்தியஸில் இன்பில்டாக அலர்ட் சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு காம்போனன்ட் இல்லை. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் அலர்ட் மேனேஜர். நம்ம ப்ரொமித்தியஸில் அலர்ட்டிங்ஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணி அலர்ட்ஸ் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த சர்வரில் CPU யூசேஜ் 80% மேலே இருந்தால் எனக்கு அலர்ட்ஸ் வரணும் அப்படின்னு செட் பண்ணுவோம். ப்ரொமித்தியஸ் ப்ராசஸ் பண்ணி அலர்ட் மேனேஜர் யூஸ் பண்ணி அந்த அலர்ட்ஸை ஸ்லாக், இமெயில், வேற எந்த மெசேஜிங் சிஸ்டமுக்கு வேணாலும் அனுப்புறதுக்கு அலர்ட் மேனேஜரை ப்ரொமித்தியஸ் யூஸ் பண்ணிக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரொமித்தியஸ் அண்ட் கிரஃபானா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, டேஷ்போர்ட்ஸில் எப்படி மெட்ரிக்ஸ் பார்க்குறது, அலர்ட்ஸ் எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் ப்ரொமித்தியஸில் என்னென்ன மெட்ரிக்ஸ் டைப்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.